Hi, this is Surya from Peri Trading. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கோல்டில் பை என்ட்ரி செட்டப் கிடச்சிருந்துச்சி. அதில் 1:3 டார்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருந்தேன், ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா? சரி வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி மண்டே. ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நல்ல புல்லிஷில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ஸோ அண்ட் ஓவரால் ஹை டைம் ஃப்ரேம் ஆல்சோ நமக்கு என்ன ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹை டைம் ஃப்ரேமில் நமக்கு லாங் தான் இருந்துச்சு, அதாவது பை சைட் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு பை சைடில் ஏதாச்சும் என்ட்ரி செட்டப் கிடைக்குமா, அது ஸ்கேல்பிங் ஏதாச்சும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அண்டு எனக்கு மார்னிங் ஒரு என்ட்ரி செட்டப் கிடச்சிது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு என்ட்ரி செட்டப் கிடைச்சான். ஓகேங்களா? இந்த என்ட்ரி இந்த இடத்துல. ஸோ நான் உங்களுக்கு லோ டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு புல்லிஷில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து, பட் என்ட்ரி ட்ரிகர் பண்ணாமல் டார்கெட் போயிட்டான். ஓகேங்களா? பட் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ சொன்னீங்கன்னா, ஆமாம் மிஸ் ஆகிருக்கு. பட் அதுக்காக எங்கே வேணாலும் என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை. நம்மளோட ஒரு செட்டப்பில் நம்ம கிளியராக இருந்தோம்னா அந்த செட்டப்புக்காக ஃபுல் டே கூட வெயிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அண்ட் மேக்ஸிமம் என்னோடய செட்டப்பில் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பர் டேக்கு 2 to 3 செட்டப்ஸ் கூட அழகாக கிடைக்கும். நமக்கு மார்க்கெட் நல்ல மொமெண்டமில் இருந்தானா நான் அழகாக 1 or 2 ட்ரேட் அழகாக ஒரு நாளைக்கு, அதுவும் டார்கெட் போகிற ட்ரேட் மட்டுமே கூட நம்ம எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ட்ரி செட்டப் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிது. ஓகேங்களா? அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண என்ட்ரி. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதோட கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம், என்ட்ரி செட்டப் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, மார்க்கெட் நல்லா ஒரு பை சைடில் நல்ல ஸ்ட்ராங் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தான். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்புறம் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ ஹால் டைம் ஹை இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னால் மார்க்கெட் வந்து எவ்ரி டைம் மேலே போயிட்டே இருக்க மாட்டான். இப்போது மார்க்கெட் மேலே மூவ் ஆகுறான்னா ஒரு பாயிண்டில் ரிவர்சல் கீழே வந்துட்டு தான் அகைன் மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ எவ்ரி ஹையில் மார்க்கெட்னாங்கன்னா செல் தான் ஆகும். ஏன்னா ஒரு ஹையுமே பார்த்தீங்கன்னா நியூ ஹை மார்க்கெட்டில். ஸோ செல் தான் ஆகும். பட் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஓகே இங்கெல்லாம் பை பண்ண வேணாம், ஒரு ஹை டைம் ஃப்ரேமில் நமக்கு ஸ்ட்ராங் ஹை கிடைச்ச அப்புறம் ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து லாங் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை பார்த்தீங்கன்னா எனக்கு 15 மினிட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஹையாக கன்சிடர் பண்ணிவிட்டு, அண்ட் இது எனக்கு ஸ்ட்ராங் ஹை தான் 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் 15 மினிட் போய் காட்டுறேன். ஸோ 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹை இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹை கிரியேட் ஆன அப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த ஹை அந்த கன்ஃபர்மேஷனில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சோர்ச்சும் கொடுத்துருந்தா, கன்ஃபர்மேஷனுக்கு எஸ்எம்எஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தான். ஓகேங்களா? பட் நமக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். பட் இந்த இடத்துல காமனாக எனக்கு இந்த ஓபி இருக்கிறதுனால நான் இந்த ஓபி கன்சிடர் பண்ணி இந்த ஓபி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓபியில் டேரெக்டாக அப்படியே என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் இங்கே வச்சுருந்தேன். நான் ஏன் ப்ரோ இங்கே வச்சிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்எல் வந்து எக்ஸ்ட்ரீம் லோவில் வைங்க, இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். பட் எனக்கு தெரியும் இந்த லோ பிரேக் பண்ணால் இந்த லோ ஈஸியாக பிரேக் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இங்கேருந்து இந்த இடத்துல சும்மா போகிற எஸ்எல் எதுக்கு நான் விடணும்? ஸோ எனக்கு இந்த இடம் ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் பண்ணாலே இது ஈஸியாக பிரேக் பண்ணிவிடுவான்றதுனால நான் இங்கேயே பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் எக்ஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1:3 தான் ஃபஸ்ட் டார்கெட் பண்ணியிருந்தேன். அவன் அழகாக 1:3 6 பாயிண்ட் டார்கெட் போயிட்டான். அண்ட் அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணியிருக்கலாம் ப்ரோ கேட்டிங்கன்னா, ஆமாம் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ஹோல்டு பண்ணியிருந்தால் நமக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ நமக்கு லாஸ் கிடையாது. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட், அது என் டார்கெட் அடித்தா தான் ஃபிக்ஸ்டாக அதுலேருந்து எக்ஸிட் ஆகலாம். சாரி, அந்த டார்கெட் அடித்த அப்புறம் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹோல்டு பண்ண மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். பட் 1 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணாலும் ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக எவ்வளோ சீக்கிரமாக ஸ்கேல்ப் பண்ணுறது அது தானே, என்ட்ரி எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு ஸோ அந்த ஸ்பீட்லேயே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே நமக்கு லிக்விடிட்டி. ஓகேங்களா? மார்க்கெட் மார்னிங்லேருந்து இந்த ஸ்னைப் கொடுத்தால, ஸோ இந்த என்ட்ரி இந்த ஸ்னைப்புக்கு அப்புறம் ஃபுல்லாகவே அரைச்சிட்டு தான் இருக்கான் டே ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ட்ரிகர் பண்ணலை. பட் பாருங்களேன், மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டானா, ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கான மேலே பை சைடுக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், மார்க்கெட் எல்லாமே பை சைடு மூவ் ஆகிருக்கான். பட் ஃபுல் டே இங்கேயே அரைச்சிருக்கான். மார்னிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 12 இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அரைச்சிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, 50-50 பாசிபிலிட்டிஸ் தான். மார்க்கெட் மேலேயும் போகலாம் ஆர் ஃபாலோ ஆகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு என்ட்ரி செட்டப் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, டார்கெட் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிக்டாக அதில் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா?
சரி ஓகே. அண்ட் இது ஒரு செகண்ட் என்ட்ரி செட்டப் இது. ஸோ இது அதாவது இது தேர்ட், இன்னைக்கு வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா தேர்ட் என்ட்ரி செட்டப். பட் இது வந்து இங்கேயே ட்ரிகர் பண்ணிருக்கணும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணியிருக்கணும். பட் அவன் ட்ரிகர் பண்ணலை. ஸோ நானும் என்ட்ரி எடுக்கல. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரேட் இப்படி தான் எடுத்திருந்தேன். ஸோ ஓகேங்களா. அண்ட் ஒரு விஷயம், வெறும் ஹை டைம் ஃப்ரேம் வெறும் 1 மினிட் கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்து நான் என்ட்ரி எடுக்கல. நான் உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து வெறும் 1 மினிட் கன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன் தவிர, இதுக்குள்ளே மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே இது அப்படியே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு யாரும் ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி சொன்னால் புரியுன்றதுக்காக நான் சிம்பிளிஃபைடாக எஸ்எம்சி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ், இது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல்சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. மெயின் இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டேன்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கன்வே பண்ணணும், பேசணும். ஸோ அவங்க என்னை நம்பி என்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்து டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணி இன்ஸ்டா ஆர் வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.